என் அன்பு தமிழ் உறவுகளே, அன்பு வணக்கம். காட்பாடி அப்படி கிராஸ் ஆகி வந்துட்டுருக்கு விவேக் எக்ஸ்பிரஸ். மக்களே, நமது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி ஜோசப் விஜய் இதில் என்ன சொல்கிறேன்னா, போதைப்பொருள் தடுப்பு படை இப்போது இருக்கிற மதுபான கடைகளில் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மதுபான கடை, அரசு மதுபான கடை, அந்த இலக்கை வச்சு தொடரலாம். மற்ற வேறு இருக்கிற மதுபான கடைகள், தெருவுக்கு தெரு இருக்கிற மதுபான கடைகளை எல்லாம் முற்றிலும் எடுத்துடலாம், நிரந்தரமாக மூடிடலாம். அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ இந்த அரசு, நம்முடைய தளபதி விஜய் முதலமைச்சர் என்ன நினைக்கிறாங்களோ, செய்ய விரும்புகிறாங்களோ, அது அவங்களுக்கும் அந்த கட்சி உறவுகளுக்கும் தான் பொருந்தும். இதை செய்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட தனிமனித கருத்து. நாம் எந்த கட்சியிலையும் ஒட்டலை, நாம் நம்ம வாழ்க்கையை பயணிக்கிறோம். ஆனால் அரசியல்னு வரும்போது, அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். இந்த தெருவுக்கு தெருவு இருக்கிற இந்த மதுபான கடைகளை மாற்றலாம். ஒரு மாற்றத்தை நம்ம விரும்புகிறோம். இதுவும் கூட இருந்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது மாறுமா? நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் மனசு வச்சா மாறும். மாறாதது இங்கே ஒன்றுமில்லை. ஒரு மாநில ஒரு மாவட்டத்துக்கு, கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஒரு மதுபான கடை, அரசு மதுபான கடை போதுமானதுங்கிற ஒரு இதுதான், முடிவு தான். அது அரசின் கையில் தான் இருக்குது. நன்றிகள், வணக்கம்.